அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ஒரு மகத்துவமான ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இதை பற்றிய ஒரு சம்பவம் இருக்குது. அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் செலவாத்து ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்களாம். இதை கண்ட நபியவங்க இந்த செலவாத்தை ஓதத் தொடங்கு ஆயிஷாவே, ஒரு முறை ஓதனா 6,00,000 முறை செலவாத்து ஓதிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஓத சொல்லி கொடுத்த அற்புதமான செலவாத்து. இன்னும் இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு நரக நெருப்பில் இருந்து விடுதலையும் கிடைக்குது. இன்னும் இவ்வுலகத்தில் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா செல்வத்தை அல்லாஹ் பரக்கத்தாக நமக்கு கொடுக்குறான். இன்னும் இந்த செலவாத்தை நம்ம 11 முறை ஓதிட்டு நமது விருப்பங்களை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு அடுத்த நொடியே நமக்கு கபூலாக்கி தருவானாம். இன்னும் பெரிய தேவைகளுக்காக இதை 1,25,000 முறை நம்ம நியத்து வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அந்த எண்ணிக்கையை நம்ம முடிக்கிறதுக்குள்ளேயுமே அல்லாஹ் நமக்கு பெரிய கனவை பெரிய ஆசைகளை நமக்கு நிறைவேற்றி தருவானாம். இன்னும் இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது, வஜீஃபாக்கள் இருக்குது, இன்னும் ஏராளமான நன்மைகளும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு மிகுந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லாஹி சலாத்தன் தாஇமத்தன் பி தவாமி முல்கில்லாஹி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உனது அறிவின் எண்ணிக்கையின் அளவிற்கும் உன்னுடைய ராஜாங்கம் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் செலவாத்தை பொழிவாயாக. இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு செலவாத் பாருங்க. இந்த செலவாத்தை நம்ம அன்றாடம் 70 முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நரக நெருப்பிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குதாம். ஒரு முறை ஓதணும் அப்படின்னா 6,00,000 முறை செலவாத்து ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். குறைந்தபட்சம் தினமும் ஒரு முறையாவது ஓதிட்டு வாங்க. அதுவும் புனிதமான மாதங்களில், இன்னும் புனிதமான நாட்களில், அதுவும் புனிதமான நேரத்தை பயன்படுத்தி இந்த செலவாத்தை ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்களை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு துஆவையுமே மறுக்க மாட்டான். பொதுவாக நம்ம செலவாத்தை எடுத்து நம்ம முன்னிட்டு கேட்டாலே அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துடுவான். அதுலேயும் இது போல உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுக்கக்கூடிய, இன்னும் நிறைய நியாமத்துக்களையும் பரக்கத்துக்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான செலவாத்தை முன்னிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான். இந்த செலவாத்தை நமக்கு இரு உலகிலும் பலன் தரக்கூடிய ஒரு செலவாத்தாக இருக்குது. இன்னும் ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. உங்களுக்கு எந்த தேவை நிறைவேறணும் அப்படின்னாலும் இந்த செலவாத்தை நீங்கள் நியத்து வச்சு ஓதி முடிங்க. அல்லாஹ் உங்கள் அனைவருடைய துஆவையும் அனைவருடைய ஆசைகளையும் கபூலாக்கி தருவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.